ஹலோ கேமர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா? ஓகே. நம்மளோட நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வரேன். ஆல்ரெடி எபிசோட் 2, எபிசோட் 3 வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக டெலிட் ஆகிடுச்சு. 3 மணி நேரம் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி 2 எபிசோடாக பிரித்து அதெல்லாம் பண்ணேன். எல்லாம் டெலிட் ஆகிடுச்சு. நிறைய ப்ராசஸ் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து போக போக அது என்னன்னு சொல்லியிருந்தேன் அப்படியே. அதனால் அது வேஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ போல மரத்தை விட்டது அதை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 டோடோன்னு சொல்லிட்டு ஒரு டைனோசர் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு வாத்து தலையை. அந்த வாத்து தலையை 3 பெரிய பிடிச்சாச்சு. அந்த 3 பெரிய பிடிச்சனால நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிச்சு. அதை டெலீட்டான நான் வந்து தெரியாமல் வேறு ஒன்று டெலிட் பண்ண போயிட்டு பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது நான் லைவில் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ரிப்போர்ட்டர் ஒன்று லைவ் இருக்குது. மறக்காமல் எல்லோரும் இது முடிச்சுட்டு அதை போய் பாருங்கள். நம்ம லைவை இந்த ஏற்கனவே நம்ம சீக்கிரம் முடிக்கிறோம். தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் நம்ம தூக்கிட்டு தேவை இருக்கிற விஷயத்துல இருக்கணும். ஏன்னா இந்த வீடியோவே 1.5 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணி 22 நிமிஷம் கொண்டு வரக்குள்ளே எனக்கு பாடாயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ கட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நான் ஃபுல்லாக அதில் கட்டிங் தான் பண்ணிட்டுருந்தேன். அதனால் ஓகே, எல்லோரும் வந்து அப்படியே சாப்பிட்டு தூங்கி எல்லாம் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஜாலியாக உட்காந்துருப்பீங்க. அதனால் எபிசோட் 2 அடுத்த நாளே ரிலீஸ் பண்ண வேண்டியது நிறையா சப்போர்ட்டாக இருந்துச்சு. இனி கரெக்டாக வீடியோ வந்துடும். டெய்லி 5 மணிக்கு இல்லை 5:30 மணிக்கு லைவ் வந்துடும். இனி லைவ் போடுறதும் நம்ம, ஏன்னா லைவோட ஆசிஸ் வாங்கியாச்சு. நான் ஆஃப்லைன் கேம் தான் லைவில் விளாடுவேன். ஏன்னா ஆன்லைன் கேம் வந்து சம்மர் பேஸ் நேற்று போடணும்னு வச்சு சம்பவம் நடந்து போட முடியல. ஏன்னா நிறைய விஷயத்தை பற்றி சொல்லணும். வேறு எதுவும் இல்லை, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. A few moments later. கேமுக்குள்ளே வந்தாச்சு. கேமில் வந்து நம்ம என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணியிருந்தோன்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன். நம்ம வந்து 2 டைம் செத்துட்டோம். அதாவது நம்ம தலைவர் ஒருத்தர் போன வீடியோ கடைசியில் வந்தார்ல, அவர் கையில் போன டைம் 2 டைம் செத்துட்டேன். 2 டைம் செத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடம் எங்கே இருக்குதுன்னு மறந்து போச்சு. நானும் யோசிச்சுட்ருக்கேன், என்ன இடம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் தான் மேப் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு. மேப் இல்லை, அது ஒரு விஷயம். இங்கே இருக்கிற ஃபுல்லு சின்ன ஐலேண்டில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் அதையும். சரி, அது தெரிஞ்சனால ஓகே, அங்கேயும் இங்கேயும் சுற்றி கடைசியில் வீடை கண்டுபிடிச்சி சில பொருட்கள்லாம் செஞ்சேன். அந்த மாதிரி தான் பெட்டு செஞ்சுட்டு ஜாலியாக அப்படியே நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறது. வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அடுத்த என்னென்னா, இங்கே ஒரு டோடோ இருக்கா, உங்களுக்காக எப்படி பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி காமிக்க போகிறேன். அந்த ஸ்டெப்பு சொல்ல போகிறேன். சில பேர் இயற்கை விளாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. இந்த டோடாவை வந்து நீங்கள் இங்கே இருக்கிற நான் வச்சுருக்கிற எந்த பொருளாலையும் அடிச்சுக்கிட்ட செத்து போயிடும். நான் கையில் அடித்தே செத்து போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது, செத்து போயிட்டான். அதை பற்றி எல்லாம் பேச நம்மளால முடியாது. ஓகே, நம்ம அங்கே, அதாவது வேறு எதுவும் டோடோ கிடச்சிட்டா கன்ஃபார்ம் காய்க்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு டைனோசர் பிடிக்கலான்னு பிளான்லேயே இருக்கேன். நான் டைனோசர் பிடிச்சாதான் நம்மளுக்கு வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்னும் நிறையா பொருள் தேவைப்படுது சர்வேக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம கன்ஃபார்ம் வந்து ஒரு வீடு கட்ட போகிறேன். அதுதான் என்னோட நெக்ஸ்ட்டு வீடியோவோட கோலு. இந்த வீடியோ கோல் எதுவும் வைக்கலை, அவ்வளோக்கா கோல்டுன்னு ஒன்றும் இல்லை. சும்மா நம்ம என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணோம், ஏன்னா 2 எபிசோடில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படியே காமிச்சிட்டு அப்படியே ஏதாவது டைனோசர் பிடிக்க முடியுதான்னு செக் பண்ண போகிறேன். அதாவது டோடோங்கிறது டைனோசர் தான். அது டைனோசர் கணக்கில் நான் சேர்க்கலை. ஏன்னா வேறு ஒரு டைனோசர் இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, அது அப்படியே கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்க போக ஒன்றை பார்த்தேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் ஒன்று சொல்லணுன்னா, ஒளி வந்து விட்டதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒளி தெரிஞ்சிச்சு. அந்த ஒளியை பார்த்துட்டே அப்படியே போனேன், அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா தூரமாக இல்லை, இந்த ஒளி வந்து அடிக்கடி வருது. சரின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். போய் பார்க்க போக தான் தெரிஞ்சிச்சு. இந்த டைனோசர் பார்த்தேன். இது வந்து ரொம்ப மோசமானது. ஏன்னா வந்து நான் ட்ரை பண்ணேன், செத்து போயிட்டேன். அது ஒரு சாவு தான். ஏன்னா இங்கே இதில் சாவு ஜாஸ்தியாக இருக்குதுப்பா. செத்துட்டே இருக்கேன். ஏன்னா நிறைய விஷயம் இந்த கேமில் வந்து ரொம்ப டஃப்பான கேமு. ஈஸி மூட்லேயே டஃப்பாக இருக்கும். நம்ம இதில் ஆட் மூட்லாம் நான் எப்படியோ ட்ரை பண்ண மாட்டேன். எப்படியும் ஏன்னா இது இருக்கிற எல்லா மேப்பையும் முடிக்கணும்னா ஆட் மூட்லாம் எல்லா மேப்பையும் பண்ண முடியாது. சரி, நம்ம அந்த லைட் கிட்டே போகலான்னு போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு, பாருங்கள் அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி அப்படியே உள்ளே போயிட்டு
உள்ளே போனேன். அப்படியே என்னடா லைட்டாக வருது, ஏதாவது செத்துருவோமா அப்படின்னு நினச்சிட்டு அது ஏதோ இருந்துச்சு, அதை அமுத்துனா ஏதோ கொடுத்தானுங்க. கீஸு, ஓட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. மாற்றிட்டேன். மாற்றினோடனே வெளியே வர மாட்டேன்ருச்சு. அந்த கீ ஆர்டர் இருக்குல்ல, அது எப்படி வெளியே வரவே மாட்டேன்ருச்சு. எனக்குன்னா என்ன எங்கே போகிறேன் என்னன்னே தெரில. திடீர்னு பார்த்து ஏதோ அடிச்சு போட்டுருச்சு. சரி எப்படியோ தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா பிளாக் ஸ்க்ரீன் ஆச்சு. சம்பவம் என்ன ரெட் கலராக இருக்குது, எப்படியாச்சும் தப்பிக்கலாம்னு நினச்சா இப்படி டேய் அவன் செத்துட்டான்டா. என்ன அடி அச்சான் பத்தியா, எவன் அச்சான்னு தெரில. அச்சவங்க மூஞ்சி வச்சிடலாம். ஆனால் நம்மக்கிட்ட தேவையான பொருள் இல்லை. ஏன்னா நிறைய விஷயத்த நம்ம செய்யணும், இன்னும் நிறையா இருக்குது. இல்லை சொல்லணுன்னா நிறையா இருக்குது செய்கிறது. அதை பார்த்தவங்களுக்கு போர் அடிக்கிறதுனால தான் நிறையா விஷயத்த கட் பண்ணிட்டேன் நான் செஞ்சதெல்லாம். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அன்கட் வெர்ஷன்லாம் வராது கன்ஃபார்ம். அதை பற்றிலாம் பேச வேணாம். இப்போது நம்மளோட ஒரு விஷயத்த காமிக்கணும். இந்த டைனோசர் பேர் தான் ஓப். இவன் பேர் மலக். உங்களுக்கு மலக்குன்னு சொன்னேன்னு யாருன்னு அவங்களுக்கும் தெரியும். சரி, நான் நிறையா ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும். பெட்டை வேறு காணும். அதை பற்றி அப்புறம் நம்ம சொல்லலாம் என்ன நடந்துச்சுன்னு. ஏன்னா ரீஸ் பண்ண அது ஒன் டைம் தான் பண்ண முடியும். நல்ல பெட்டாக செஞ்சுட்டு வச்சுட்டு நான் சொல்கிறேன். 2 minutes later. அதை சரி பண்ணணுன்னா நம்மக்கிட்ட பொருள் இல்லை. ஸோ நான் அதை தேடி எங்கே இருக்கோ அங்கேயே வந்துட்டேன். அதனால் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பி போகலாம். திருப்பி போயிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டைனோசர் பிடிக்கிறத பற்றி யோசிக்கலாம். மறக்காமல் நீங்கள் எல்லோரும் வந்து என்ன அங்கேயே வீடியோவே பார்க்காதீங்க. அப்படியே கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்குல்ல, அங்கேட்டே பெல் வைக்கணும் அமைத்துட்டு ஒரு லைக்கை போட்டு யாருக்காச்சும் இந்த ஏஆர்கே பிடிக்குன்னா ஷேர் பண்ணி விட்டு அப்படியே இந்த சேனல் சூப்பர் சேனல்டா அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கே தெரியும் சூப்பர் சேனல்னு. அப்புறம் 30 பேர் பார்த்தவங்களாம் ரொம்ப நல்லவங்க. நல்லா அதை பற்றி இன்றைக்கி லைவுக்கு மறக்காமல் ஒருத்தராக சேர்ந்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். சரி, அது முடியும், நம்ம போவோம். இது அப்படியே பார்த்தா அந்த இப்படி நான் வர்றது உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு என்ன தோணுது நான் சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு அதான தோணுது. உங்களுக்கு தோணலையோ அப்படியே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே விடியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எல்லா பொருளும் தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன். இதே ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. ஏன்னா சும்மாலாம் இல்லைங்க. ஏஆர்கே வந்து சத்தியமாக சொல்கிறேன், ஒரு டஃபஸ்ட்டு சர்வைவல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம மைன்கிராஃப்ட் இருக்குல்ல, மைன்கிராஃப்டில் ஹார்ட்கோர் விளாண்டா செத்த ஒரு மாதிரி டஃப்பாக இருக்கும்ல, அந்த லெவலில் ஈஸியில் இருக்குது. அதனால் வாய்ப்பே இல்லை. நம்ம அவ்வளோ சீக்கிரம் சர்வே பண்ணுறதுலாம் இல்லை. இவனை பிடிக்கலான்னு நினச்சேன், அடிச்சோன்னே செத்துட்டா. இவன்கிட்டயே நான் போய் செத்தேன்னு ஒரு மானமாக இருந்துச்சு. ஆனால் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வீடு கட்டினதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் இவன் நான் பிடிக்கிறேன் கன்ஃபார்ம். நான் சொல்கிறேன், இவன் கன்ஃபார்ம் இவனுக்கு ஒரு பேரை வைப்பேன். அதை பற்றி உங்களுக்கே தெரியும். ஒரு டைம் இவனை பிடிக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம இவனை பிடிச்சிட்டோன்னு அவ்வளோதான். எல்லா டைனோஸும் நம்மளுக்கு கால் கடியில், இவன் கால் கடியிலே நான் தான் இருக்கேன். டே அடிக்காதடா, என்கிட்ட ஹெல்த்து கம்மியாக இருக்குது, ப்ளீஸ். என்னையா இப்படி அடிக்கிறான், தூக்கி லேகே அடிக்குது, அந்த மாதிரி அடிக்கிறான். விட்டுருடா டே ப்ளீஸ்ரா. நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்தேங்கிற மாதிரி தெரியாமல் பண்ணிட்டான்டா. டே மன்னித்து விட்டுரு. இவர் அண்ணன் குச்சி முட்டை சாவடிச்சிட்டான் ஐயா. இருங்கய்யா, திரும்பி வரேன். Several days later. போராட்டத்துக்கு பிறகு 15வது அட்டம்ப்ட்டு. 15வது அட்டம். நீங்கள் நம்பலைனாலும் அத்தனை டைம் ஒன்று ட்ரை பண்ணுறீங்க. இவன் என்னென்னா என்னை தூக்கி அடிக்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த டைம் ட்ரை பண்ணுவோம். முடியலைன்னா நெக்ஸ்ட்டு பார்ட் வேறு டைனோசரை பிடிக்க நினைப்போம். வேறு டைனோசர் பிடிச்சிட்டோன்னா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அதை வச்சு இதை பிடிப்போம். டே அடிக்காத டே நான் சாவ மாட்டேன்டா. ஏன்னா சொல்லி வாயமுள்ள செத்துட்டேன். இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே. நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அட்டம்ப்ட் விட்டுட்டேன். இதுக்கு மேலே அட்டம்ப்ட் பண்ணேன்னா நம்ம அட்டம்ப்ட் பண்ணிகிட்டு இருக்குது அது. சரி, அட்டம்ப்ட் மர்டர் இல்லையா, மர்டரே பண்ணுதியா.
சரி நம்ம வேறு வேலையை பார்ப்போம். ஏன்னா இந்த வேலை மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட நிறையா வேலை இருக்குது. நான் முக்கியமாக சொல்லணுன்னா இது இருக்கிறதுல ஸ்லோ ப்ராசஸ்ஸு. அதுவே உங்ககிட்ட ஒன்று சொன்னேன்ல எப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு, கையில் ஒரு அடி அடிங்க, மயங்கி விழுகுதான்னு பாருங்கள். விழுகலைன்னா இன்னொரு அடிங்க நீங்கள். இருங்க, டேய் எங்கடா போகிற, டே நில்றா, டேய் இன்னும் இங்கே வாடா, டே நில்றா, அவ்வளோதான். மயங்கி விழுந்துட்டான். மயங்கி விழுந்தோடனே இவன் இன்வென்ட்ரியை வந்து லெஃப்ட்டில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்வென்ட்ரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே அதுக்கு ஃப்ரூட்ஸ் தான் பிடிக்கும், செடியில் கிடைக்கும். அந்த ஃப்ரூட்ஸ் எதாவது தூக்கி வச்சிங்கன்னா அது நம்ம டேம் ஆயிரும். நம்ம டேம் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதை வச்சு அப்படிங்கிறது தான். ஏன்னா டைனோசர்ஸ் நம்மளுக்கு தேவை. அது டோடோவுக்கு வந்து நம்ம முட்டை கொடுக்கும்னு சொன்னாங்க, சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. இதுக்கு இந்த நேம் வைக்கலான்னு எனக்கு தோணுச்சு. டக்குன்னு நம்ம தலைவர் ஞாபகம் வந்தார். ஓமை காட் எப்போ அந்த அந்த இதை வைக்கிறேன், செம்மையாக இருக்குல்ல ஓமை காட் எப்போ. ஓகே, நம்ம ஓமை காட் எப்போன்னு வச்சாச்சு. சரி வா இப்போ போகலாம். இதுக்கு வந்து தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்தா தான் பின்னாடி ஃபாலோ பண்ணும். சரி நம்ம அதை ஃபாலோ பண்ண வச்சுட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா நம்மளோட சீக்கிரம் அந்த கேமை முடிக்கலாம்னு சொல்லிட்டு, கேமை முடிக்கலான்னா ஐஸ்லேண்டை வந்து பாதியாச்சும் முடிச்சுட்டு தான் இந்த சீசனை முடிப்பேன். ஏன்னா இது ஐஸ்லேண்ட் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம இந்த டோடாவையும் பிடிப்போம். இந்த டோடாவை பிடிச்சிட்டு நம்ம டோடாவை டோடாவுக்கு ஆர்மி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அப்படியே எல்லா டோடாவும் இறக்கி விட்டு சத்தால பரவாயில்ல நம்ம சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். நான் முடியல. நீ எதுக்கிட்ட அடிக்கிறா? டே நில்றா, நீ எதுக்கிட்ட அடிக்கிறாவன்? அவன் சாகக்கூடாதுடான். செத்துட்டான். வேறு இன்னும் பண்ண முடியாது. நாங்கள் உங்களுக்கு இரங்கல் கொடுக்குறோம். அதை ஏதோ சொல்லுவாங்க, அதை சொல்லியாச்சு. அப்படியே என்ன ப்ரோ வெட்டுறதெல்லாம் பார்க்குறீங்க, என்ன சிஸ்டர் வீடியோவில் பார்க்குறீங்க, ஒரு லைக்கு ஷேரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த லாஸும் இல்லை, எங்களுக்கு தான் லாஸு. பண்ணிவிட்டு போங்க. எங்களுக்குன்னு சொன்னால் இப்போ எடிட்டர் வச்சுருக்கா பெரிய ஆளுன்னு நினைக்காதீங்க. நான் தான் எடிட் பண்ணி, நான் தான் வாய்ஸ் கொடுத்து, நான் தான் எல்லாமே பண்ணுறேன். கேம் பிளே எல்லாமே நான் எப்படியோ வந்து அவனை வீட்டில் சேர்த்துட்டேன். அவனை வீட்டில் சேர்த்துறதுக்குள்ளேயே எனக்கு 1/4 மணி நேரம் ஆச்சு. சரி அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். 2 minutes later. ஓகே, மை நெக்ஸ்ட்டு பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கே தெரியாது என்ன பண்ண போகிறேன்னு. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதான் ஊம்ஸா கிராஃப்டிங்கில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம நிறைய விஷயத்த அன்லாக் பண்ணிட்டோம். அது உங்களுக்கு தெரியாது. இங்கே தெரியுதா என்னெல்லாம் அன்லாக் பண்ணியிருக்கோன்னு? அதுதான் அன்லாக் பண்ணியிருக்கோம். எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஏதோ எதோ சொல்கிறேனே அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. யாருமே பார்க்க மாட்டீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு உனக்கு என்ன 1000 பேராக பார்ப்பாங்க, ஒரு 2 பேராச்சும் பார்க்குறாங்களா, வீக்ஸ் சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா எனக்கு 2 நாளில் வந்து 30 வியூஸ் வந்தது பெரிய விஷயந்தான். அப்போ யூடியூப்காரனே வந்து சும்மா பார்த்துட்டு இருக்கானான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ChatGPT சொன்னான், ஐயா 30 பேர் பார்ப்பாங்க, அதெல்லாம் சும்மா இந்த யூடியூப்காரன் செக் பண்ணிட்டுருக்கான் உன்னை. நீ கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டேன்னா உனக்கு கன்ஃபார்ம் வந்து ரியல் வியூஸ் கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பெரிய ஆளுங்கிற பரிசு. இந்த வீடியோ நான் வந்து இப்போ ஒரு பெரிய கேமர் ஆகிட்டு பின்னாடி பார்க்க வந்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த வீடியோவில் போய் ரியாக்ட் பண்ண சொல்லிட்டு சொல்லுங்கள், நான் கன்ஃபார்ம் ரியாக்ட் பண்ணுவேன். என்ன ஓவர் ஆசைப்படுறோன்னு சரி விடுங்க. சரி நம்ம இப்போ என்னன்னா பெட்டு செஞ்சுருக்கோம். பெட்டு எதுக்குயா தூங்குறதுக்கு தான். எதுக்குன்னு கேட்டால் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. பெட்டுனா தூங்குறதுக்கு தான். அதாவது ரீஸ்பான் பாயிண்ட் மாதிரி தான் நம்மளுக்கு பெட்டு வேணும். இந்த பெட்டு வந்து எத்தனை டைம் வேணால் ரீஸ்பான் ஆகிக்கலாம், அது எத்தனை டைம் வேணாம். ஏன்னா அந்த பெட்டு வச்சுருந்தாலும் அது ஒரு டைம் தான் ரீஸ்பான் ஆக முடியும். அதுக்கப்புறம் அந்த பெட்டு காணாமல் போயிடும்னா அழிஞ்சிடும், அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த பெட்டு நம்ம ரீஸ்பான் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தா தெரியாமல் ஸ்லீப் பட்டன் அமுத்திட்டேன். நைட் ஆகிடுச்சு. நைட்டுக்கு எனக்கு ஆகாதே, என்னடா நைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தப்புறம் பண்ண போதா எல்லாத்தையும் பற்ற வைக்கிறதுனா அதெல்லாம் இல்லை. நம்ம இப்போ ஒன்று பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டைனோசரை நான் பார்த்தேன், அதை பிடிக்கலான்னு போகிறேன். அது ஹெல்த்து வேறு கம்மி. டக்குன்னு 2 ஷாட்டை போட்டு மண்டையோடு தட்டி உட்கார வச்சிட்டோன்னா நம்மளால் முடியும் இதை பண்ணுறது.
வேற என்ன, எங்கே அவன் இங்கே தானே இருந்தான். ஆ ஐயா, பச்சை கலர் லைட் எரிச்சாங்க. அது நம்ம ஆல்ரெடி செட் ஆகிடும். சரி, இவனை தான் சொன்னேன், இவனை பிடிப்போம். ஏன்னா நான் புதுசாக ஒரு வெப்பனும் செஞ்சு அதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சேன். இவனை பிடிக்கலான்னு நினச்சா இவன் வந்து ஃபிஷ்ஷு கொடுத்தா தான் ஆனால் அவன் நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆவானாம்மா. ஐயா, என்கிட்ட ஃபிஷ்ஷெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனை சாவடிக்கிறதுக்கு தான் அவன் பிளான். ஹெல்த்து வேறு கம்மியாக, சாவடிக்கிறோம் அவனை, சாவடிக்கிறோம். அதுதான் நம்ம பிளான். சரின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இவனை சாவடிச்சுட்டு நம்மளோட அடுத்த வேலை ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, வீடியோ எண்டுக்கிட்ட வர போகிறீங்க. இவனை எல்லோரும் வந்து எண்டுக்கிட்ட வர போகிறீங்க. அப்படியே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொன்று, என்ன இத்தனை பச்சை லைட் இருந்தால் அதான் சொல்கிறேன்ல, செத்து விளையாடுவேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செத்துட்டேன். அந்த லைட்ஸ் தான் பச்சை கலர் லைட்ஸு. அது வந்து அந்த ஒவ்வொன்று இருக்கும், ஒவ்வொன்று நான் பாதி இது எடுத்துட்டேன். மீதி இருக்கிறது தான் அப்படியே தெரியுது. இவனை எப்படியோ சாவடிச்சிட்டேன். ஓடிட்டே இருந்தான், அடித்தா கூட அடிக்கிறான், அடிச்சுட்டு ஓடிடுறான் அவன் பாட்டுக்கு என்ன மாதிரி. சரி, ஓகே, நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். எதுக்கு போகிறேன்னு எனக்கும் தெரில. ஆமாம், நான் வந்துச்சு எதுக்கு போகிறேன்னா, சொல்லிட்டேன் எதுக்கு போகிறேன்னு, மறந்து போச்சு. அதான் ஞாபகம் வந்துச்சு. அதாவது அந்த டைனோசர் நம்ம அட்டெம்ப்ட் பண்ணோம்ல, அந்த டைனோசரை போய் இன்னொருட்டா புதுசாக ஒரு வெப்பன் எடுத்தோம்ல, அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அது போய் பார்ப்போம். ஏன்னா வேறு என்ன பண்ணுறது சார், அதை போய் தான் பார்க்கணும். ஏன்னா அதை போய் அட்டாக் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் நான் செத்துட்டேன்னா சொல்லி முடிஞ்சு இந்த வீடியோவும் முடிஞ்சிடும். சப்போஸ் சாவலைன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வீடியோ வரும். எபிசோட் 3 வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கே வந்துடும். ஏன்னா நான் இப்போது இதை முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிட்டு லைவ் போயிட்டு அதை முடிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிட்டு நாளைக்கு தான் வாய்ஸ் கொடுத்து இந்த மாதிரி இது பண்ண போகிறேன். இதான் என் பிளான். சரி, ஓகே. அவன் எங்கன்னு கண்ணு வேறு தெரிய மாட்டேதா, தான் அவனை தேடிட்டு வேறு என்ன பண்ணுறது, தேடுவோம். நம்ம தேடுறது தவிர நம்மளுக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் போயிட்டு வேணா சொல்கிறேன். A few moments later. வாடா பையா, ஏ வாட்ஸ்அப் போய்யா, எங்கேயா அந்த டைனோசரியா, எங்கேயா போனேன்? உடனே இதை வச்சு ட்ரை பண்ணணுன்னு பார்த்தா தப்பிச்சு சொல்கிறேன். இவன் சரி, நம்ம அவனாச்சும் கிடைக்கல, இவனையாச்சும் பிடிப்போமே. நில்றா டே 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 நில்றா, வாடா, நீயா நானா பத்திரலாம்டா. எங்கடா தப்பிக்கிற? ஒரு இடி அடித்தா நீ செத்துருவாடா. இதை அடிக்கிறேன். என்னண்ணா? நான் அடிக்கவே இல்லை, என்னாச்சு? ஓ சரி, ஹெல்த் இருக்குது, தப்பிச்சோம். சரி, இவனை நம்ம எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு நம்ம அடுத்த நம்ம டோடோ ஆர்மியில் சேர்க்கலாம். டோடோ ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிடணும். இந்த இது பேருக்கு வந்து நாகார்ஜுனான்னு பேர் வைக்கலான்னு இருக்கேன். NAGARH ஸ்பெல்லிங்கே வேறு தெரிய மாட்டேங்குது. நாகார்ஜுனான்னு வச்சாச்சு. ஓகே, அடுத்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இதை தூக்கிட்டு தான் போகணும். சரி, இதை எடுத்துகிட்டு நம்ம டைனோசர் கூட பேட்டில் பண்ண போகிறோம். சரி, நம்ம பேட்டில் இனிமேல் தான் ஆடுறோம். ஓகே, எங்கே போனேன்? வாடா, சீக்கிரம் வாடா நாகார்ஜுனா, வாடா சீக்கிரம் வாடா. இதை தேவையில்லாத தூக்கி போடுவோம். ஓகே, சரி எப்படி ஸ்டாக் ஆகுது பாருங்க. அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கீழே போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் அவனை கண்டுபிடிச்சி அவனை இந்த வெப்பனை வச்சு ட்ரை பண்ணி பார்க்க போகிறான். எங்கேயா போன நீ? பெருசாக இவனை வீட்டில் விட்டாச்சு வந்துடலாம். சரி, நம்ம சீக்கிரம் போய் இவனை வீட்டில் விட்டுட்டு வேணாம் இருங்க, இவனை பிடிக்கணும். இவனை அடி நின்றாடி, வாடா இங்கே வாடா. டோடோ ஆர்மிக்கு நீ ஒரு கமாண்டராக இருக்கிறான்டா. அவ்வளோதான். இதுக்கு வந்து என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இருங்க, இதை மாற்றிட்டு என்ன பேர் வைக்கலான்னு யோசிக்கலாம். என்ன பேர் இருக்குல்ல? இருங்க, நான் போயிட்டு அதுக்குள்ள பேர் வைக்க சொல்லிடுச்சு.
அந்த பேர் கரெக்டாக இருக்கும். பல மீம்ஸுகளை கொண்ட அந்த பேர் நல்லாயிருக்கும். பேர் சார்பட்டான்னு வச்சிடலாமா பேசலாம். சார்பட்டா பரம்பரை சொல்லலாம். சார்பட்டா மட்டும் வச்சிடலாம். சார்பட்டா ஆனால் பரம்பரை ஸ்பெல்லிங் தெரியல, அதுதான் சார்பட்டா மட்டும் வைக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். அப்படியே சார்பட்டா வச்சுட்டு நம்ம கிளம்பலாம். வீடியோ வந்து டியூரேஷன் கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது ஒரு சீரிஸ் பார்க்குற மாதிரி 20 நிமிஷம் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோ மட்டும் 12 நிமிஷம் இருக்குன்னு கவலைப்படாதீங்க. 20 நிமிஷம் தான் இருக்கும் அடுத்தடுத்த வர வீடியோ. சீக்கிரம் முடிக்கலான்னா 1 hour போடலாம். 1 hour போடணுன்னா நான் வந்து 5 hours ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் தொடர்ந்து 5 hours ரெக்கார்ட் பண்ண முடியாது. நிறைய ஃபைல்ஸ் ஸ்டோரேஜ் வேறு ப்ராப்ளம் வரும். அதனால் 20 நிமிஷமாக வீடியோ போடுறேன். அதனால் நான் ஓகே, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சா. ஓகே, எல்லோரும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கீழே போடுறதுல போட மாட்டேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் போட்டால் வேஸ்ட்டு. எவ்வளோ போட்டாலும் நான் சொல்கிற வார்த்தை மாதிரி வருமா? வீடியோ பார்க்குறீங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, அப்படியே ஒரு லைக் ஷேரு சப்ஸ்கிரைபு நீங்கள் லைக் ஷேர் பண்ணுறதோட சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட நல்ல விஷயம் இருக்குது. எனக்கு இவன் தான் வேணும், கண்டுபிடிச்சிட்டேன் இவனை போட்டு அடிச்சுட்டு நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். பொருள் நில்றா நில்றா எங்கடா போகிற? என் தலைவன் பக்கத்தில் இருக்கான், அடித்தா மூஞ்சியெல்லாம் கிழிச்சு. உனக்கு தெரியுமா தெரியாதா? விடி இது வேற. நில்றா எருமை மாடு பையில நில்றா. நான் பரசுராம ஓடிட்டே இருப்பான். இவன் நீ நிற்கணும். நெல்லுங்கிற என்னோட தூக்கி அடிச்சிட்டான். அவனை போய் அடிட்டு சார்பட்டா பரவலை நெருங்குது. டே சாவடிச்சிடாதடா ப்ளீஸா, என்னை உயிரோட விட்டுடா. டே வரட்டா மாமே.